மேஷம் அப்படின்னாவே சுறுசுறுப்பு. முதன்மையா எல்லா இடத்துலயும் இருக்கிறது. துணிச்சல் அதிகமா இருக்கிறது. வேகமா செயல்படுறது. எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. ஊருக்குள்ளேயே மேஷராசி என்பர்கள் ஒரு முன்னுதாரணமா வாழக்கூடியவங்க தான். என்ன இவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமான மனநிலையா தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். குறிப்பா தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சிய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதிகமா போராடக்கூடிய, அதிகமா உழைக்கக்கூடிய ஒரு நபர்களா இந்த மேஷராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்க சனி பகவான் நீச்சமாகறார். நல்ல கடினமா உழைப்ப போடுவாங்க. ஆனா அதற்கேற்ற பலன் கிடைக்காத போது கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப டென்ஷனா இருந்தாங்கன்னா தலைமையிலேயே அடிச்சுப்பாங்க. தலைமையிலேயே கொட்டிப்பாங்க. ஐயோ! என்ன நான் இத பண்ணலான்னு நெனச்சேன். ஆனா இதுல ஒண்ணு இப்படி இடைஞ்சலாவே இருக்கு. அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒண்ணு தலை மேல அடிச்சுக்கக்கூடியவங்களோ அல்லது தலை மேல கொட்டிக்க கொள்ளக்கூடியவங்களாவோ அல்லது செவுத்துலயாவது போய் முட்டி கொள்ளக்கூடியவங்களாகவோ இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா ஆடு. அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மேசராசி என்பர்கிட்ட தென்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசிக்கு நிறைய சவால்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை எல்லாமே நேருக்கு நேர் எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனோதைரியம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். சொடக்க போட்டு சவால் விட்டு அந்த இடத்துலயே ஜெயிக்கிறதெல்லாம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓடி போய் பதுங்கி நின்று மறைமுகமாக நின்று தாக்குறதெல்லாம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு செட்டே ஆகாது. எதா இருந்தாலும் நேருக்கு நேராக பேசு, என்ன சவாலாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசு, எதிர்கிட்ட கூட போய் உன் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்ல அந்த தைரியம் மற்ற யாருக்கும் வராது. நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு எதிர்கிட்ட கூட போய் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நேருக்கு நேர் கேட்கக்கூடிய அந்த மனோபக்குவம், அந்த மனோதைரியம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ராசி அதிபதியை பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு தைரியமும் சரி, வீரியமும் சரி, அந்த ஆற்றலும் சரி கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் இவங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே அலசி ஆராயக்கூடியவங்களா இருப்பாங்க. டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வேகமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மேசராசியில் சூரியன் உச்சமாகிறதுனால தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம், 10 பேர்த்த வழி நடத்துகிற மாதிரி அந்த திறன், கெப்பாசிட்டி எல்லாமே நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அருமையாக வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்ந்தா போன மாதிரி வாழணும், எதாக இருந்தாலும் நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுறான்டா, அந்த மனோதைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உங்களை சொல்லுவாங்க. இந்த உங்களுடைய மனோதைரியத்தை பார்த்து 4 பேர் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். சொல்ல காப்பாற்றுவீங்க. எல்லாத்தையும் நேராக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. மறைமுகமாக பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது. நேருக்கு நேராக பேசினா நீ கரெக்டான நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களில் நம்ம மேசராசி என்பர்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க சனி பகவான் நீச்சமாகறதுனால இந்த கிரகத்துடைய தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைப்ப போட்டாலும் அதுல கொஞ்சம் போதுமான பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் இடைஞ்சல்களும் தடைகளும் கொஞ்சம் வரத்தான் செய்யும் இந்த மேசராசியை பொறுத்தவரைகளும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேசராசிக்கு சிம்மம், தனுசு, மிதுனம், கும்பம் இந்த ராசிக்காரங்களாம் நட்பு ராசியாக அமையறதுக்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நண்பருடைய ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு செட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் கொஞ்சம் குழம்பி போய் இருப்பீங்க. என்னடா எந்த வேலை செஞ்சாலும் அது தடையாக இருக்குது, எந்த பிரச்சனை செஞ்சாலும் பிரச்சனையில் ஈடுபட்டாலும் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு தான் கெட்ட பேர் வருது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு காலகட்டத்தில் விரைச்சனியோட தாக்கம் இருக்கிறதுனால எது எடுத்தாலும் செலவு பிரச்சனை, வம்பு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போயிட்டே இருக்கும். குறிப்பாக சொத்து வாங்கினீங்கன்னா கூட அதில் ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை சச்சரவு, ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மேசராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த மேசராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, வருகின்ற நாட்கள் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும்
அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இதனால இவங்களுக்கு மனோதைரியம் அதிகம், எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் டேலண்டாக யோசிப்பாங்க. பரணி நட்சத்திரக்காரங்க வந்து சுக்கிரனோட நட்சத்திரம், ஒரு அதிர்ஷ்டசாலி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க அதிர்ஷ்ட வாய்ப்பை தேடி போகணும்னு இல்லை, இவங்களை தேடி நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை இவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா யோகக்காரனே ராசிநாதனாக இருக்கிறனால இவங்க நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வந்து சூரியனோட நட்சத்திரம், தலைமைத்துவம், தலைமை பொறுப்பு இது எல்லாமே இவங்களை தேடி வரும். அதனால நல்ல ஒரு மேன்மையை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் துணிச்சலோடு இறங்குவாங்க. ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், எந்த விஷயத்துலேயுமே தயங்கி நிற்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த தொழிலை ஆரம்பித்து நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ எக்ஸ்ட்ரா பார்ட் டைமாக 1 மணி நேரம் ஜாப் கிடைச்சா கூட அதில் ஒரு பார்ட் டைம் ஜாப் செஞ்சு அதில் வருமானத்தை ஈட்டக்கூடிய நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில், உங்களுடைய உறவு பக்கத்தில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மேசராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த மூல மந்திரங்களை மறக்காமல் 3 முறை எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் கூடிய விரைவில் நடைபெறும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு பதிவிடுங்க. கட்டாயம் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026 ஆடி மாத கிரகநிலை மாற்றங்கள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகநிலை மாற்றம் அமைந்திருக்கு. ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம். இந்த கிரகங்களுடைய நிலை மாற்றத்தை வைத்து தான், இடப்பெயர்ச்சி ஆகிறத வைத்து தான் 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு சில தாக்கங்கள் ஏற்படும். சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அசுப பலன் கிடைக்கும். நம்மளுடைய மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் வைத்து பார்க்கும்போது சூரிய பகவான் கடகராசிக்கு வரக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு அம்மனுக்கு உகந்த மாதமான இந்த ஆடி மாதத்தில் முக்கிய கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி நடைபெறதுனால நம்மளுடைய மேசராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய மேசராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அம்மாவோடு தகராறு செய்யாமல் அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் எந்த தொழிலோ ஒரு வியாபாரமோ இறங்குனீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையாக முடியக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் அம்மா கூட ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் வந்து தாய் மீது தான் அதிக பற்றுள்ள ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த தாய்கிட்டே ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இடைஞ்சலோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு ஆரோக்கிய ரீதியாக ஒரு சுகர் இருக்குது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. இந்த மாதிரி இரத்த சம்பந்தமான ஒரு சில தொற்று நோய்கள் பரவறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டுட்டு வாங்க. இந்த அங்காள பரமேஸ்வரியை வழிபடுறதுனால நிறைய நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய அனுகூலமான பலன் என்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த ஆடி மாதம் இருக்குது. அதனால் நிறைய தெய்வ காரியங்களில் நீங்களே உங்களுடைய மனதை ஈடுபடுத்திக்குவீங்க. ஏதாவது ஒரு குல தெய்வத்துக்கோ அல்லது இஷ்ட தெய்வத்துக்கோ ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் முன்னாடி நின்று செய்வீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கோயில் கும்பாபிஷேகத்துக்காக ஏதாவது ஒரு சில காரியங்களில் ஈடுபட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய அந்த உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். டென்ஷனாக இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் அசைவத்தை தவிர்த்துட்டு சைவ உணவுக்கு மாறுறது இந்த மேசராசிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உடல் உபாதைகள்
குறிப்பாக வயிறு உபாதைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மேசராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது இந்த மேசராசிக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். திங்கக்கிழமையிலையாவது அசைவ உணவை தவிர்த்துக்கோங்க. மற்ற நாட்களில் சாப்பிட்டா கூட திங்கக்கிழமையிலையாவது நீங்கள் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அந்த பொருளாதாரம் ஓரளவுக்கு உங்ககிட்ட இருந்தாலும் திடீர்னு செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மருத்துவ செலவோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சுப செலவு செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். பணம் வரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது. வீட்டில் ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அம்மன் வழிபாடை செய்யுங்க. நாங்கள் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. அல்லது முடிந்தால் திங்கக்கிழமையிலையாவது அசைவ உணவை தவிர்த்துட்டு அம்மன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதம் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்கும். இறுதியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வாரத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. குறிப்பாக ஆடி மாதம் அப்படின்னாவே குலதெய்வம், அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்துக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா நெய்வேத்தியமாக பொங்கலோ, சக்கரை பொங்கலோ அல்லது பாயசமோ வச்சு குலதெய்வத்துக்கு படைச்சிடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். முடிந்தால் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களால் முடிந்ததுன்னா அபிஷேகத்துக்கு தேவையான அந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. சந்தோஷம் அதிகமாகும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாமையும். குறிப்பாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு 80% நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 70% உங்களுக்கு நன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக செலவு செய்யுங்க. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம்.